உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ரிஷப வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணினாலே சகடின்னு அர்த்தம். சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களாமா. ஸோ ஸ்வீட். அதனால தான் கிருஷ்ணா நட்சத்திரத்தில் பிறந்தார். சரி வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் என்ன ஸ்வீட்டாக இருக்க போதோ இல்லை ஸ்வீட் வாங்க கூட திண்டாட வைக்க போதோ எனக்கு தானே தெரியும் நினச்சிட்டே பார்க்குறீங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். இந்த தடவை கொஞ்சம் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா? கொஞ்சம் பைசா பணம் காலியாக போகுது. அதுதானே என்னைக்கு நீங்கள் நல்லதெல்லாம் சொல்லி நான் என்ன பண்ணுறது? ஏன் தப்பா? உங்கள் ராசிநாதனை போய் யாரோ உட்காசம், அதுவும் 9ஆம் அதிபதி வீடு காலபுருஷனுக்கு, உங்களுக்கு அது 8ஆம் அதிபதியோட வீடு. அந்த இடத்துல இருந்து உங்களுடைய நட்சத்திரநாரனை யார் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்க சொன்னார்? என் தப்பே இல்லை இதெல்லாம். சரியா? ஸோ இந்த தடவை கொஞ்சம் என்ன ஆக போகுது அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சின்ன சின்ன குழப்ப நிலை நீடிக்கும். ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வர்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசாபுதி நல்லா இருந்ததுன்னா அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஒருவேளை தசாபுதி நல்லா இல்லாத மக்களுக்கு மட்டும்தான் கோச்சாரங்கள் ஒரு வகையாக இம்பேக்ட் பண்ணுமே தவிர, தசாபுதி நல்லா இருந்தால் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நட்சத்திர நாதன் என்ற அடிப்படையில் அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். அவரை விட்டுருவோம். சரி, ராசிநாதனை பிடிப்போன்னு பார்த்தா அவர் இப்போ கேது கூட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூலாக இருக்காப்புல. அதனால் தேவையில்லாத ஒரு மாதிரியான ஆன்சைட்டி, டென்ஷனு, கோவப்படுறது. ஒரே ஒரு ஆள் யாருன்னா தலைக்கு மேலே செவ்வாய் வேற வச்சுட்ருக்கீங்க. சும்மாவே நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். செவ்வாய் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். ஸ்பீடு காட்டணும், எல்லாத்தையுமே ஸ்பீடாக பண்ணணும், எல்லாமே டிலே ஆகுது, ஏன் இப்படி ஆகுதுன்ற மாதிரியே செவ்வாய் ஒரு பக்கம் ஸ்பீடை கொண்டு போவார். இந்த பக்கம் சுக்கிரன் ஒரு பக்கம் கேதுவோட சேர்ந்து எதுக்கு நம்மலாம் போயிட்டு நம்ம உண்டு, நம்ம உலகம் உண்டு, உலகமே மாயி, எல்லாம் மாயி அப்படி இழுத்துட்டு போவார் கேது. யார? ராசிநாதன். 12ஆம் வீட்டு அதிபதி தலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கும் போது நிறைய நம்மளுக்காக விரயம் பண்ணிப்போம். நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்குறது, நம்மளுக்கு ஹேர் ட்ரை பண்ணுறது, நம்மளுக்கு ஏதோ பண்ணுறதுன்ற மாதிரி நம்மளுக்காக சில விரயங்கள் ஏற்படும். அதன் மூலமாக ஏன் நான் 2 சட்டை வாங்கக்கூடாதா, 2 சேலை வாங்கக்கூடாதா அப்படின்னு வீட்டில் சின்ன சின்ன டிஷ்ஷும் வந்துட்டு போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 5 விதமான பலாபலங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த தடவை. நான் திரும்பவும் சொல்கிறேன், கோச்சார பலன்கள் என்பது உங்களுடைய 20 விழுக்காடு ஒத்துப்போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். மற்றதெல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. இருந்தாலும் கோச்சாரங்கள் அந்த 80 விழுக்காடு பலனையும் உங்களுக்கு பெற்று தருவதற்கு இந்த 20 விழுக்காடு தான் தேவைப்படும்ன்ற அடிப்படையில் நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் நீ கீழே அதாச்சு இதாச்சுன்னா யாமறியேன் பராபரமே. ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் டென்ஷனாக கம்மி பண்ண வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. எப்போ? இந்த ஜூலை மாதம். எத்தனாம் தேதி வரைக்கும்? மாதம் முழுமே. 2வது விஷயம், நிறையா பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் 3ஆம் வீட்டில் உட்கார போகிறாரு. அதுவும் குருவோடு சேர்ந்து உட்கார போகிறாரு. அப்போ நிறைய தொடர்புகள் கிடைக்கும். சுயம் சார்ந்த தொடர்புகள் கிடைக்கும். நம்மளை ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி நம்ம நிறைய தேடி போவோம். பழைய நண்பர்களுடைய உத்வேகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு திடீர்னு உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ அனுசரணை கிடைக்கும். நிறைய பேருக்கு கன்னி பெண்ணோட ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்கள் குலதெய்வமே கன்னி பெண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கன்னி பெண் வழிபாடு பண்ணக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். இல்லை பெண் தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். இது எல்லாத்தின் மூலமாக அதோடைய ஆளுமை, அதோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே சுக்கிரன் கேதுவோடு சேரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது, அது இந்த வீடுன்றதெல்லாம் குரு உட்காந்து சிவனோடு அதாவது சூரியனோடு சேரக்கூடியதெல்லாம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. 12 வருஷத்துக்கு தான் குரு அங்கே வருவார். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சூரியன் போய் உட்காருவார். திரும்ப இந்த மாதிரி சிவராஜ யோகம் உருவானா 12 வருஷம் ஆகும். இந்த 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு பேர். அப்போ இந்த இடத்துல போயிட்டு சூரியனும் குருவும் அமர்ந்திருத்தல் என்பது மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். அதை உட்காந்து அப்படியே பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய 9ஆம் இடம், பாக்யஸ்தானத்தை இயக்குறாங்க. அப்போ இதுவரைக்கும் தந்தையின் மூலமாக வராத சொத்துக்கள் எல்லாம் வரும். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சினாரியோ எல்லாம் சரியாகும். தந்தை வழி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்லவை எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? ரோகிணி நட்சத்திரக்காரனுக்கு. இன்னொன்று என்னென்னா, திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நியூ பிகினிங். யாரெல்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணீங்களோ எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான அடையாளத்திற்காக நீங்கள் அலைந்ததெல்லாம் நின்று போய் இதுதான் என் அடையாளம்னு நீங்கள் காட்டுவீங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீங்க. ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா வேலை பழு அதிகரிக்கும். ரொம்ப கிரியேட்டிவான மைண்டு கிரியேட் ஆகும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகும், கிரியேட்டிவிட்டி கிரியேட் ஆகும். நிறைய வேலைக்காக சில
படிப்புக்காக சில நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிகழக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பண விகிதத்தில கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சினாரியோ வந்ததுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா தேவையில்லாம திரும்ப கட்டுறதுக்கு ரொம்ப இழுக்கிற மாரியான சினாரியோ வரும். ரொம்ப அவசர தேவைனா கடன் வாங்க. இல்ல பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம்னா ரொம்ப பெருசா கடனை வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஓகே, கிளியர். ஏன்னா சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்காரு. அப்ப ஏதாவது ஒரு அமைப்பான ராகுக்கு பார்வை குடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்தோம்னா, தேவையில்லாம நமக்காக, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக, நம்மளுடைய பந்தாக்காக சில கடன வாங்க வச்சுரும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க சொல்ற பேச்ச தான் எல்லாரும் சரின்னு கேட்பாங்க. தலைக்கு மேல செவ்வாய் வந்து நீங்க டான்னா இருப்பீங்க. நீங்க சொல்றது தான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா சரி, ரோகிணி நட்சத்திரம் என்ன சொல்றாங்களோ அதான் வீட்ல கேட்பாங்க. ஐயோ பாவம் கோவப்படாதவன் கோவப்படுறானே அப்படின்னு உங்க மேல ஒரு இறக்கம் வருமே தவிர, திரும்ப அவங்க வந்து பதிலுக்கு பேச மாட்டாங்க. பிளானட் பேச விடாது. அதனால உங்க காட்டுல மழை தான். அதனால பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேணாம். கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாசம் உங்களுக்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான செல்வங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. ஆனா 2ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் வக்கரமானனால படிச்சதெல்லாம் மூளையில போய் சேவ் பண்ண முடியாம கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். இப்பதானே ஜூலை மாசம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இருக்கு ஒரு 10 மாசம் அப்ப பார்த்துக்கலாம். ஆனாலும் இந்த மாசம் சாமி கூட்டுருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஃபைன். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் இனிக்கும். திருமணம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் கிரீன் சிக்னலே விழாத வீட்டில் கிரீன் சிக்னல் விடும். திருமணம் அப்படின்ற இடத்துல இருந்த தடை நிவர்த்தி செய்யப்படும். நிறைய பேருக்கு மேட்ரிமோனி மூலமாக சில வரன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வீட்டில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கோபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கவனமாக இருக்கணும். கிளியர். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து வேலை பழு அதிகரிக்கும். கொஞ்சம் இல்லை நிறைய வேலை 30 35 தாண்டினாலே அப்படி ஆயிடும். வேலை பழு அதிகரிக்கும். நிறையா வந்து ஏதாவது ஒரு படிப்புக்குள்ள படிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கும். ஏன்னா ரோஹி நட்சத்திரக்காரங்க லைஃப் லாங் அவங்க வீட்டில் இருக்கோ இல்லையோ வீடு ஃபுல்லாக புத்தகம் வச்சுட்டு இருப்பாங்க. லைஃப் லாங் படிக்கணுன்ற எண்ணத்திலே இருப்பாங்க. இந்த தடவை படிப்போட ஏதோ ஒன்று கனெக்ட் ஆக போகுது. புதுசாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கலாம், புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கலான்ற மாதிரி போவீங்க. அதன் மூலமாக அதை கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே போகிறதுக்கான சினாரியோ இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி திட்டமிடுதல் ரொம்ப தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது. பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே. 60 வயது தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாகத்தான் மிகுதி. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் போனேன். ராகு சுக்கரனோட சேரும்போது ராகு எல்லாமே படம் காட்டுமா, அதனால் வியாதி இருக்கிற மாதிரி காட்டி கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும். இல்லை ஏதோ இருக்கோன்னு பயமுடுத்திட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நல்ல மனசுக்கு ஒன்றுமே வராது. சரியா? அதனால் பெருசாலாம் பயந்துக்காதீங்க. பட் ஏதோ ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்கன்னா 1க்கு 2 தடவை டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு தென் யூ ஹேவ் டு இட். அது வரைக்கும் வேண்டாம். பெருசாக வந்து எதுவும் நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம் என்பது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உத்வேகமும் உழைப்பிற்கான உத்வேகமும் தேவைப்படக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ரோகி நட்சத்திரக்காரங்க குருவாயூர் வழிபாடு பண்ணீங்கன்னா மிகச்சரியான ராஜயோகம். அதை தாண்டியும் மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களை உயரத்து கொண்டு போய் நிப்பாட்டும். மந்திரின்னு பேராவதான் மனசுக்குள்ள புகுந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது, கோவப்படணுமா படக்கூடாது அப்படி நிதானமாக உங்களை ஒரு பூ மாதிரி கூட்டிகிட்டு போவான். அப்போ ஆல்ரெடி சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து மென்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார். இந்த பக்கம் தலைக்கு மேலே வர செவ்வாய். ஸோ அதனால் மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது, முருகப்பெருமானுடைய திருத்தணி முருகன் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு திருப்பங்களை தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய ரோஹி நட்சத்திரக்காரங்க முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முயலா? எஸ், நிறைய முயல் பார்க்கறது, முயல் ஏதாவது கூண்டில் பார்க்கறது, இல்லை ரேபிட்னு பேரை கேட்குறது, முயல் வரைகிறது, அவங்க பிள்ளைங்களே வந்து முயல் வரைஞ்சி தர சொல்கிறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ முயல் பார்த்தீங்கன்னா பண ரீதியான விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தியாக போகுது. கொஞ்சம் எஃபெக்ட் போட வேண்டி இருக்கு, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழப்போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. ரோஹி நட்சத்திரக்காரருக்கு உழைப்பிற்கான அடையாளம் மேம்படக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.